வெல்கம் வின் யூடியூப் சேனல் நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வின் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டன் தட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, நம்ம எஸ்பிஓவில் 3 வகையான வேலையை பற்றி என்னென்ன யார் எப்படி எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர். ஓகேங்களா, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்று லேப்டாப் வச்சுருக்கணும், இல்லைனா கம்ப்யூட்டர் வச்சுருக்கணும். ஓகேங்களா, அந்த லேப்டாப்பு கம்ப்யூட்டர் அதை இல்லாமல் இன்னொன்று வெப்பு வச்சுருக்கணும். ஓகேங்களா, வெப்சைட் வச்சுருக்கணும், அதுக்கு அடுத்து பிளாக் வச்சுருக்கணும். இப்படி வச்சுருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சில நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுதான் தான் நம்ம கண்டென்ட் ரைட்டரை நம்ம வந்து ஒரு கண்டென்ட் எழுத முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அதாவது சேல்ஸ் டீம் அல்லது ப்ரொமோஷன் டீம் எந்த டீமாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம மாதத்துக்கு 4 கண்டென்ட் ரைட்டர் அல்லது 10 கண்டென்ட்ஸ் நம்ம போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, இதில் கரெக்டாக நம்ம இதை ஃபாலோ பண்ணாமவே நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு தெரியலை அப்படிங்கிறதோட அதுக்கு முன்னாடியே எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம எஸ்பிஓலையும் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக மிகப்பெரிய நல்ல ஒரு கண்டென்ட் ரைட்டராக ஆக முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவிட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம வந்து ரெண்டாவது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். அவங்களுக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தா போதும். ஓகேங்களா, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தா போதும். அதில் சப்ஸ்கிரைப் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் இது கிடையாது. யூடியூப் சேனல் இருந்தாலே தகுதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூடியூப் சேனல்லையும் அவங்க வீடியோ கண்டென்ட், ஓகேங்களா, வீடியோவை நம்ம ஓன் கண்டென்ட் தான், எந்த கண்டென்ட் வேணாலும் கொடுக்க முடியும். நம்ம ஓன் கண்டென்ட்டாக எடிட்டிங் பண்ண தெரிஞ்சு நல்ல ஒரு வீடியோ தரமான வீடியோ கொடுக்க தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு தகுதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அவங்க ஒரு விஷயம் கொடுப்பாங்க, அதை நம்ம லிங்கு கொடுப்பாங்க, அதை நம்ம ஷேர் பண்ணால் மட்டும் போதும், நம்ம வீடியோக்கு இடையில ஷேர் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் மாதத்துக்கு 4 வீடியோ அல்லது 10 வீடியோ அப்படி தான் கணக்கு சொல்லியிருக்காங்க இந்த ட்ரைனிங் பீரியட் வரைக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம இதுலேயும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறையா குரூப்பு எல்லாமே இருக்குது. நம்ம கற்றுக்கிட்டு நம்ம சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். ஓகேங்களா, ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3வது கண்டென்ட் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க். ஓகேங்களா, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இப்படிங்கிற ஒரு இதில் நம்ம ஒரு 4 போஸ்ட்டு அல்லது 10 போஸ்ட்டு மாதத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோட ஒர்க்கு. ஓகேங்களா, நம்ம கண்டிப்பாக இதுக்கும் ஒரு கண்டிப்பான ஒரு இது இருக்குது. என்னென்னா, நம்ம ஒன்று டிஜிட்டல் கண்டென்டர் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் மட்டும்தான், யூடியூப் சேனல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மைக்ரோ ஒர்க்கர்னால் மைக்ரோ ஒர்க் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இல்லாமல் நம்ம வந்து பிடிஓவாக இருக்கோம் அப்படின்னா இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, பிடிஓவாக இருந்தால் இது 3 ஒர்க்கில் ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு, ஒரு ஐடிக்கு ஒரு ஒர்க் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நம்ம இப்போதைக்கு உள்ள நிறுவனம். இதை வந்து நம்ம ஓகேங்களா, ஓகே, இதில் வந்து இப்போ நமக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமைக்குள்ளே நமக்கு இந்த ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. யாருக்கு என்னென்ன ஒர்க் மீது நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஞாயிறு அல்லது திங்கள். ஓகேங்களா, நமக்கு விருப்பப்பட்ட வேலைகளை நம்மளே தேர்வு செஞ்சுக்க முடியும். அதில் அவங்க சூஸ் பண்ணுவாங்க யாருக்கு என்னென்ன மாதிரி கேட்டகரியில் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சூஸ் பண்ணிடுவாங்க. சூஸ் பண்ணி மீதி எல்லாருமே ஒர்க் பண்ண போகிறோம் தான். ஓகேங்களா, ஓகே, அடுத்து வந்து நம்ம
நோட்டீஸ் போட கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் சஸ்பெண்ட் பிளாக் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க. நிறைய பேர் வித்ட்ராவல் கொடுக்கறது தெரியாமல் கூட நம்ம அமௌண்ட்டில், அதாவது வேலெட்டில் இருந்த அமௌண்ட்டும் ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதை இப்போதைக்கு கொஞ்ச நாள் ப்ராசஸ் பண்ண மாட்டேன், லேட்டாக தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நம்ம எஸ்பிஓவில். அதனால் அனைவருமே நோட்டீஸ் போட முக்கியமாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் எஸ்பிஓக்குள்ளே இணைந்து வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டன் தட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஹாய், ஓகே, பாய், நன்றி.